Hi guys, welcome to the Works and Tips. First of all, இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கர்னல்னா என்னங்கிறது அப்படிங்கறத அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அதை அப்டேட் பண்ண முடியுமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணனா கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன லிஸ்ட் போயிட்டே இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் கேமராவுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரு நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி டெக்னாலஜி சேனல் ஓப்பன் பண்ணி அவங்க சொன்னது என்னன்னா, அந்த சேனல் நான் லைக் பண்ணிட்டேங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் தட் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இது ஒரு சின்ன லெவல் தான், இன்னும் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். கர்னல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா கர்னல் இல்லாமல் ரன் ஆகவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மொபைல்ல கர்னல் வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு அபவுட் டிவைஸ்ல கர்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல உங்களோட வெர்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த கர்னல்னா என்ன, அந்த கர்னல் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு இந்த குட்டி கதை சொல்றேன், அந்த கதையில உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க, ஆனா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஏ பேசுறது பிக்கு புரியாது, பி பேசுறது ஏக்கு புரியாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியா பண்ணி சியை ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க சி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். ஏ பேசுறது பிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு, பி பேசுறது ஏக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. ஏன்னா அந்த சிக்கு ஏ பேசுறது பி பேசுறதும் தெரியும். இவங்க ரெண்டு பேரோட லாங்குவேஜும் தெரிஞ்சனால அந்த சி தான் வந்து இவங்களுக்கு இன்டர்மீடியேட்டரா நடுவில் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கம்பெனி செம்மையா ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த கம்பெனில ஒரு கஸ்டமர் வந்து ஏ கிட்ட பேசினார்னா அவர் ஸ்ட்ரைட்டா பி கிட்ட சொல்ல மாட்டாரு, சி கிட்ட தான் சொல்லுவாரு. சி பிக்கு தெரிஞ்ச மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி பி கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படியே வந்து ஒரு கஸ்டமர் பி கிட்ட பேசினாங்க அப்படின்னா அவர் அதே மாதிரி ஏட்ட பேச மாட்டாரு, சி கிட்ட சொல்லிடுவாரு. சி ஏக்கு புரியுற லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி ஏட்ட சொல்லிடுவாங்க. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஏங்கிறதா உங்க போன்ல இருக்க ஹார்ட்வேர், இந்த பிங்கிறதா உங்க போன்ல இருக்க சாஃப்ட்வேர், இந்த சிங்கிறவர் தான் நம்ம கர்னல். இந்த கர்னல் ஒரு சிப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க, இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த ஓஎஸ்ல வரும்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி ஒரு இமேஜ் உங்களுக்கு போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்க இந்த சி தான் இவ்வளவு வேலை பண்ணாரு இல்லையா, அவருதான் கர்னல். இந்த கர்னல்னால என்ன யூஸ், என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்மீடியேட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த நல்ல கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கிறதா உங்க ஸ்மார்ட் போன். இந்த கர்னல் எந்த அளவுக்கு நல்லா, எந்த அப்டேட்ல இருக்கு, எந்த பக்கும் இல்லாம இருக்கும், அந்த அளவுக்கு உங்க ஸ்மார்ட் போன் நல்லா இருக்கும். இந்த கர்னலோட வேலை என்னன்னா, இந்த கர்னல் கமெண்ட் பண்றதை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கர்னல் வெர்ஷன் அப்டேட்ல இருக்கக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க கஸ்டமைஸ் போட்டீங்க அப்படின்னா கர்னல் வெர்ஷன் அப்டேட்ஸ்ல இருக்கும். கர்னலோட மெயின் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. கர்னல் நீங்க கஸ்டமைஸ்ல போட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா போடலாங்க. பட் ஆனா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அது இல்லாம உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்து தான் இந்த கர்னல் வெர்ஷன் இருக்கு. எந்தெந்த ஆண்ட்ராய்டுக்கு எந்தெந்த கர்னல் வெர்ஷன் இருக்கு அப்படிங்கறத இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த இமேஜ் பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற கர்னல் என்னென்னங்கிறத நம்ம சொல்லியிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த கர்னல் வந்து மீடியேட் பண்றாரு, இதனால எனக்கு என்னங்க யூஸ் இந்த கர்னல்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏவுக்கும் பிக்கும் சி தான் நடுவில் இருக்கு, இந்த சி தான் இன்டர்மீடியேட் பண்ணிட்டு இருக்குன்னு. இந்த சிங்கிறவர் ஒரு டிரான்ஸ்லேட் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அதாவது டிரான்ஸ்லேட்னா 2 டிகிரி, அதாவது 2 லாங்குவேஜும் படிச்சிருப்பாங்க. இன்னும் இவர் வந்து பேசிக் லெவல்ஸ்ல இருக்காரு, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் லெவல் டிகிரி படிச்சு முடிக்கிறாரு, அதாவது 2 லாங்குவேஜ்லயும். அப்ப அவரோட மூல அப்டேட்ல இருக்கும் இல்லையா, இவர் பேசுற லாங்குவேஜ் இவர் பேசுற லாங்குவேஜ்ல இன்னும் கொஞ்சம் அடுத்தபடி போயிருப்பாரு இல்லையா. அந்த மாதிரி தானே நீங்க கஸ்டமைஸ் கர்னலோ இல்ல கர்னல் வெர்ஷன் அப்டேட் பண்ண நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண்ணியிருக்கேன். என்னோட ரெட்மி 2ல பாத்தீங்க அப்படின்னா டபுள் டேப் டு வேக்கப், அதாவது டிஸ்பிளே ஆஃப்ல இருக்கக்குள்ள டபுள் டேப் பண்ணா ஸ்கிரீனால எந்திரிக்க முடியாது. நான் கர்னல் வெர்ஷன் மாத்திரம் மூலம் என்னால அதை பண்ண வைக்க முடியும். பேட்டரி லைஃபை எக்கச்சக்கமா சேவ் பண்ண முடியும் நீங்க கஸ்டமைஸ் கர்னல் போறதுனால. கஸ்டமைஸ் கர்னல் போறது பெனிஃபிட்டா மைனஸான்னு கேட்டீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் போனுக்கு ரூட் பண்ணாதான் கஸ்டமைஸ் ரூம் போட முடியும். ரூட் பெனிஃபிட்டா மைனஸாங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். மேல தெரிய ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த கர்னல் பார்த்தோம், இவரெல்லாம் பார்த்தோம். இந்த கர்னல் நான் எங்க போய் தேடுறது, இந்த கர்னல் எல்லா மொபைலுக்கும் கிடைக்குமானா கண்டிப்பா கஸ்டமைஸ் கர்னல் எல்லா மொபைலுக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு மெத்தட்ல ஒவ்வொரு மொபைலுக்கு போடணும். உங்க மொபைலுக்கு கஸ்டமைஸ் கர்னல் வேணும் அப்படின்னா XDA டெவலப்பர் அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய இந்த கஸ்டமைஸ் ரோம், இந்த கஸ்டமைஸ் டெவலப்பர் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபார்மோட லிங்க் கீழே தரேன், நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்க மொபைலுக்கு கஸ்டமைஸ் ரோம் கிடைக்குது, கஸ்டமைஸ் கர்னல் கிடைக்குதாங்கிறத பாத்துக்கோங்க. இந்த கர்னலை பத்தி பாத்துட்டோம். இந்த கர்னல் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க டிவைஸ்ல நான் ஜஸ்ட் டச் பண்றேன்னா அந்த டச் வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிறது ஹார்ட்வேர் சொல்லிருந்தோம். ஃபர்ஸ்ட் டச் பேடுக்கு தெரியும், அந்த ஏக்கு தெரியும். அந்த ஏ உடனே கர்னலை கூப்பிட்டு டக்குன்னு பாரு இவன் என்ன தொடறான் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவன் எதுக்கோசரம் நீங்க எந்த ஐகான்ல தொடறீங்கிறத அவர் என்ன சொல்லுவாரு, சாஃப்ட்வேர் நீங்க வாட்ஸ்அப் தொட்டிருந்தீங்கன்னா அந்த சி வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த எக்ஸ்ல இந்த இடத்துல, அதாவது எக்ஸ் ஒய்னு பிரிச்சுக்கலாம் உங்க டிஸ்பிளேல, இந்த பாயிண்டர்ல என்ன இருக்கு அந்த இடத்துல இருந்து டச்
டச் பண்ண உடனே என்ன ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க 2 பேரும் சிங்கை வச்சு தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்க சி எந்த அளவுக்கு ஏயும் பியும் சிங்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்க போனோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்க போனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கும். பேட்டரி சேவ் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா கெர்னல் அதாவது சாஃப்ட்வேர் நீங்க பேட்டரி சேவ் இந்த கெர்னல் போடக்குள்ள அந்த கெர்னல் என்ன பண்ணுன்னா உங்க சிபியூ உடனே கமெண்ட் பண்ணிடும். எல்லா ப்ராசஸ்லயும் ஸ்லோ பண்ணுங்க, எல்லாமே மோல்டிங் ப்ராசஸ்ல பண்ணுங்க. ரொம்ப பேட்டரி சேவ் கம்மியா, அதாவது பேட்டரியோட யூசேஜ் ரொம்ப கம்மியாகும்னு சொல்லிடுவாங்க. உடனே இந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணுன்னா சி சொல்றது மட்டும் தான் கேட்கும், உடனே ரொம்ப ஸ்லோ பண்ணிடும். சரிங்க, கஸ்டமைஸ் கெர்னல் போலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த இடத்துல கிடைக்கும். இதுல ப்ராப்ளம் இருக்கானா? ஆமாங்க, ப்ராப்ளம் இருக்கு. உங்க போனுக்கு கஸ்டமைஸ் கெர்னல் போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஆண்ட்ராய்டு டிவைஸ் எந்த ஆண்ட்ராய்டுல ரன் ஆயிட்டு இருக்குங்கிறது மட்டும் கிடையாது, உங்க டிவைஸ்க்கு அந்த கெர்னல் செட் ஆகிறதாங்கிறதும் ரொம்ப மிகப்பெரிய பாடு. பட் செட் ஆகிற வரைக்கும் தாங்க ப்ராப்ளம். உங்க அதாவது அந்த கஸ்டமைஸ் கெர்னல் உங்க ஆண்ட்ராய்டுக்கு செட் ஆயிடுச்சுன்னா உங்களால எப்படி சொல்றது நிறைய விஷயம் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பேட்டரி சேவ், டபுள் டேப் டு வேக்கப், ஸ்மார்ட் ஸ்கிரீன், எக்கச்சக்கமான உங்களோட வேலைகளை பண்ண முடியும். ஓகே கைஸ், நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல இல்ல என்ன இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம FB பேஜ் கொடுத்துருக்கோம், அதுல நம்ம கூட மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ எடுத்துறது காட்டிட்டே இருக்கு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.